எங்கள் ஊரில் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார். நாங்களும் 4 மாதமாக நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். இது யூனியன் ஆஃபீஸ் வந்து 4 தடவை வந்துட்டோம். போராட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணி எங்களுக்கு தண்ணி கிடைக்கல. இங்கே ரோட்டு மறியல் பண்ணோம். எதுவுமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸாக எதுவும் தரமாட்டேன்றாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இந்த காசு போட்டு 15 ரூபா ஒரு குடம் 15 ரூபா போட்டு எங்களால் வாங்கி செய்ய முடியலை. எல்லாரும் வீட்டில் வந்து ஊரில் வந்து நல்ல தண்ணியும் இல்லை, உப்பு தண்ணி எந்த தண்ணியுமே இல்லை. அதனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. காசு போட்டு வேலை இல்லாத நேரத்தில் துட்டு போட்டு தண்ணி வாங்க முடியலை. இங்கே வந்து நாங்கள் வர்றோம் ஏதாச்சும் சாக்கு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. உங்களுக்கு நாளைக்கு வரும், நாள் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்ட்டு போயிடுவோம். நாங்கள் இப்படியே நாங்கள் சொல்லி போவோம். இன்னைக்கு வந்து நாங்கள் தண்ணி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சார். மாசமா தண்ணி விலை சார். முனியாண்டத்துல வந்து 7 மாசமா தண்ணி கிடையாது. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கல கூட ஸ்கூல்ல இருந்து டீச்சர் போன் பண்ணி கூப்பிடுறாங்க. தட்டை கழுவ கூட தண்ணி கிடையாது, கை கழுவ தண்ணி கிடையாது. பிள்ளைங்க மினி டேங்க் தண்ணியத்தையும் குடிக்குது. ஒரு டேங்க 700 ரூபா எங்க ஊர்ல விற்கிறாங்க. அது கூட குடிக்கிற தண்ணி கிடையாது. உப்பு தண்ணி கழுவுறதுக்கு 700 ரூபா விட்டு வாங்குறோம். குடிக்கிறதுக்கு ஒரு குடம் 15 ரூபா. ஒரு வீட்டுக்கு 10 குடம் வாங்குறோம். தண்ணி வசதியும் கிடையாது. எங்க ஊர்ல பஸ் வசதியும் கிடையாது. பிள்ளைங்க வந்து வெள்ளாவளம் கள்ளிக்குடின்னு படிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் விட்டுதான் பஸ் வருது. வர்ற பஸ் கூட கரெக்ட் டயத்துக்கு வரல மாட்டேங்குது. எங்களுக்கு 7 மாசமாவே இருக்கு. பஸ் வந்த பஸ்ஸுமே வர்றது இல்ல. இப்ப ஒரு நாள் விட்டுதான் வருது, இல்ல 7 மணிக்கு வருது. தண்ணியும் இல்ல, பஸ்ஸும் இல்ல. ஆனா நாங்க காலையில 7 மணிக்கு வருது. காலையில பஸ் கூட சாயங்காலம் 7 மணி. பிள்ளைங்க என்ன ஸ்கூலுக்கு போவாங்க? அந்த எலெக்ஷன் டயத்துல பஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் பஸ் வரவே கிடையாது. இத வந்து இங்க நாங்களே இங்க 4-5 தடவை வந்தாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வர்ற வட்டம்லாம் போயிட்டு வாங்க, வந்துரும், வெள்ளிக்கிழமை வந்துரும், அப்படியே தட்டி விட்டுறாங்களே தவிர தண்ணி வர்றதே கிடையாது. ஒரு மனுஷன் நீர் இல்லாம வந்து எந்த ஒரு உயிராலையும் வாழ முடியாது. அப்படின்றதுல எங்களோட கிராமத்துல வந்து அடிப்படை தேவை எதுவுமே கிடையாது. வசதி வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த அடிப்படை தேவையான வசதிகள் பூராமே எங்க கிராம மக்களேவும் பூர்த்தி செஞ்சுக்கிறாப்புல இருக்கு. அப்புறம் எதுக்குங்க இந்த கவர்மெண்ட்டு? எங்களுக்கு நீர் போர்ல தண்ணி இல்லை, மழை இல்லை. அதனால தனியா ஒரு போர் போட்டு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் நாங்க வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் வர்றப்பெல்லாம் 2 நாள் கழிச்சு வந்துடும், தண்ணி 2 நாளுக்கு வந்துடும் அப்படி சொல்லி பேசியே எங்களை வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஒரு சமாதானம் படுத்துறாங்களே தவிர அதுக்கான வழி வந்து எதுவுமே செஞ்சு தரல. இந்த கவர்மெண்ட்டை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வந்து ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஊர்னா அது எங்க ஊர் முனியாண்டிவரம் மட்டும்தான். ஒரு ரோடு வசதி இல்லை, பஸ்ஸுமே எங்க ஊர் பெண்கள் வந்து ரொம்ப போராடி தான் அந்த பஸ்ஸை வந்து வாங்கினாங்க. அதுலயுமே ஒரு நாள் தான், இப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அந்த பஸ் வருது. தயவு செஞ்சு படிக்கிற மாணவர்கள் வந்து டெய்லி 7 மணிக்கு, காலையில 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு வர்றாங்க. அதையும் தயவு செஞ்சு அதுவும் ஒரு நாளைக்கு வரல. ஆட்டோல இருட்டு வேலையில வர்றாங்க. அவங்க வந்து ஹோம்ஒர்க் எழுதுவாங்களா, இல்ல அந்த டயர்ட்லயே படுத்து தூங்கிடுறாங்க. அவங்களோட படிப்பு இதனால பாதிக்கப்படுது. எங்க ஊர்ல முனியாண்டிவரத்து அந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிற அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து தண்ணி இல்லை, அன்றாட தேவை தண்ணி. அதுவே இல்லைன்னா எதுக்குங்க அந்த ஊரு? பெட்ரோல் வந்து எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க.